இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தக்காளி தொக்கு. அதுக்கு வந்து ஒரு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நிறைய வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கடுகும் வெந்தயமும் பொரிய விட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு பூண்டு வந்து நான் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இடித்து நல்லா வந்து இதில் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் உரிச்சு வச்சிருக்க பூண்டை வந்து இதில் போட்டு நல்லா இடிச்சு போடலாம். இடிச்சு போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா இடிச்சு வந்ததுக்கப்புறம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பூண்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும். நமக்கு செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போட்டு நல்லா வதக்கியாச்சு. நான் வந்து இன்னைக்கு தக்காளியை பாதி வந்து கட் பண்ணியும் பாதி வந்து அரைச்சும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இடையில வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம போடுறதுக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கடுகும் வெந்தயமாக நல்லா வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு 1 வீக் 10 days ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளியை பியூரி வந்து அரைக்கும் போது ஒரு சின்ன சைஸ் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டு போகாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லா வந்து பச்சை வாசனை போய் நல்லா சுருள வதங்கி வரணும் நமக்கு. இப்போ வந்து கடுகு பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ட்ராவல் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போனால் 1 வீக்னாலும் கெட்டு போகாமல் நமக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் லேடிஸ்க்கும் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப சாதம், இட்லி, பூரி எல்லாத்துக்கூடையும் வந்து இது மேட்ச் ஆகும். சப்பாத்தி எது கூடனாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னைக்கு பூரியோட சர்வ் பண்ணியிருக்கேன்.